அது தனியாக ஆரம்பிங்க. நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன் வித்தவுட் எனி கமெண்ட்ரி. அதுக்கப்புறம் எண்டில் வந்து என்னோட கமெண்ட்ரியும் நான் சொல்கிறேன். தென் யூ ஆல் கேன் ஷேர் யுவர் திங். ஸோ இந்த பேட்டை நாவல் வந்து அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, தமிழ் பிரபா தான் ஆத்தர். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அந்த செட்டிங் த ஸ்டேஜ் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்ட்ரி கொடுக்குறாரு. அதை வந்து சுந்தர் ஆல்ரெடி கவர் பண்ணார். ஜஸ்ட் ஃபார் கண்டினியூட்டிக்காக நானும் சொல்கிறேன். அது அதாவது பர்பஸ் வந்து எக்கனாமிக்கல் ட்ரிவன் திங்ஸ் தான் நடக்குது. இது வந்து எப்படி எக்கானமி இஸ் த பிகினிங் டிரைவரு. ஸோ இந்த இந்தியன் பருத்திக்கு அங்கே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது யூகேக்கு. அந்த கொண்டு போகணுங்கிறதுக்காக இவரோட லாஸ்ட் பீரியடில் இருக்கார். ஹி ஜஸ்ட் வாண்ட் ஏர்ன் மணி. இஸ் ஆல்சோ டெல்லிங் அதர்ஸ் எல்லாருமே சம்பாதிக்கலாம், இங்கே பண்ணணும், நம்ம எங்கேயோ பண்ணி கொண்டு வந்து ஏற்றி விட்டுறதுல ஆகிற செலவை விட நம்ம இங்கேயே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதிலே அவர் வந்து ஒரு கழுகு பார்வை எந்தெந்த ஏரியாலாம் போய் பார்க்குறாங்க. ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வி கேன் ஏபிள் டு அகாமடேட்டாக பிளாக் டவுன் அதுமாதிரி நிறையா விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்படி வந்து ஒரு பெரிய விஷயம் மூவ் ஆகும்போது பீப்புள் ஜஸ்ட் இன்ஜெக்ட் தேர் ஓன் பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸையும் அதை தீர்த்துக்கிறாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற துபாஷி வந்து இந்த சுங்குராமரோட இதை தீர்த்துக்கிறாரு. தென் லைக் ஹவு ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக எப்படி வந்து இந்த டெக்னிக்காலிட்டிஸ் பீங் யூஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தே கம் அப் வித் சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டு புஷ் ஹிம் அவுட். ஸோ வந்துடுறாங்க. அவங்களோட நோக்கம் வந்து அங்கே தறி நெய்யறது தான். அதுக்காக செலக்ட் பண்ணி ஒரு 17 ஃபேமிலியை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்புறம் இன்னும் பல பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா திங்ஸ் ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி ஆஃப் த வர்ண அடுக்கை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. எப்படி வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ண ஊராக இருந்தால் கூட அந்த ஊர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வி நீட் மல்டிபிள் திங்ஸ் டு ஹேப்பன். ஸோ அப்போ எல்லா தரப்பட்ட மக்களும் அதை அட்ராக்ட் ஆகி உள்ளே வராங்க. எப்பயுமே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது இட் புல்ஸ் மெனி பீப்புள் இன்சைட். ஸோ அப்படி வரவங்க வந்து ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் they all demand எங்களுக்கு இந்த செட்டப்பில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஷோஸ் எப்படி அந்த டயத்தில் மக்கள் வாழ்க்கை வந்து எப்படி அடுக்குமுறையில் இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை வந்து இந்த ராமர் தோட்டங்கிற இடத்துல தேர் ஜஸ்ட் ஃபார்மிங் எ நியூ கம்யூனிட்டி வித் ஆல் இட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ கோயில் தான் மெயினாக இருக்குது. சென்டராக ஒரு சின்ன கோயில் வச்சு கோயிலை சுற்றி கோயிலை பூஜை பண்ணுறதுக்குன்னு கம்யூனிட்டியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாதியிலையும் உள்ள அந்த கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தெரு, ஒருத்தருக்கு ஒரு தெருனா ஒருத்தருக்கு 2 தெரு, அது மாதிரி செட் ஆகுது. இப்படியே சுற்றி வரும்போது அந்த இடத்துலையே அதுலேயே விளிம்பு நிலை பக்கம் ஓரமாக இருக்காங்க. அதில் கூட சேர்க்க முடியாத பக்கம் இருக்காருன்னு சொல்கிறாரு. கடைசி தெருவில் கூட இடம் கொடுக்க முடியாமல் சில ஃபேமிலிஸ் இருக்குது. அவங்க வந்து கூவத்து ஓரமாக குடிசை போட்டு தங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோயில் ஆரம்பித்து அது வரைக்கும் மக்களோட அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதில் வந்து அந்த இதுவும் சொல்கிறாரு, அந்த கூவம் நதி வந்து எவ்வளோ சுத்தமாகவும் ஒரு நல்ல நதியாகவும் இருந்துச்சு. அந்த நதிக்கரையில் வாழ்ந்தவங்க வந்து ஆக்சுவலாக ஹாப்பியாக இருந்திருக்காங்க. நல்ல தண்ணி, நல்ல காற்று, அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 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 ஃபுல்லாக கிரவுண்டு கொடுத்துட்றாரு. ஸோ அதை நம்ம அடுத்த கதை படிக்கும்போது நான் அதுவும் யோசித்தேன், இதுக்கும் ஆக்சுவல் கதைக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமே இல்லை. தனித்தனியாக இதை தனியாகவும் அது தனியாகவும் படிக்க முடியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்து 2 விதத்தில் முக்கியமாக எனக்கு பட்டுச்சு. ஒன்று வந்து இட் கிவ்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளாட். ஸோ நீங்கள் கதையை படிக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஏன்னா அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த தெரு நடந்து போகிறோம், அங்கே திரும்புகிறோம் அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் ரியலி இன்டு தட் ஸ்டோரி யூ கேன் ரிலேட். ஓ, அதை சொன்னார், அதுதான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஸ்பெக்டுக்கு இது நிச்சயமாக ஒரு இதுக்காக இருக்குது. இன்னொன்று வந்து எப்பயுமே வந்து இட் ஈஸி டு அட்ராக்ட். என்னால் வந்து அந்த கதை உடனே உள்ளே எழுதுறதுக்கு காரணம் இந்த ஹிஸ்டாரிக்கல் லே அவுட் தான். ஸோ இது வரைக்கும் நல்லா ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, நல்லா படிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கதை ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த கோர் அந்த மெட்ராஸ் ஸ்லாங்கில் எழுதியிருக்காரு. நான் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, எனக்கு உள்ளே போக முடியல. பட் ஒன்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி அதுக்கப்புறம் படிக்க ஈஸியாக இருந்துச்சு. சரி, என்னோட பேக்ரவுண்டு அதுக்கும் இந்த கதைக்கும் ஒரு இடத்துல கூட கம்ப்ளீட்டாக வெண்டைகிராம் போட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள், கொஞ்சம் கூட கனெக்ஷன் கிடையாது. அவர் எழுதியிருக்கிற ஸ்லாங்லேருந்து அவர் எழுதியிருக்கிற மக்கள்லேருந்து நோ கனெக்ஷன் அட் ஆல்.
அதனால அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எனக்கு. நான் நிறைய கதைலாம் படிச்சிருக்கேன், வெவ்வேறு ஸ்லாங்கில் படிச்சிருக்கேன், ஸ்ரீலங்கன் தமிழில் படிச்சிருக்கேன். ஜெயமோகன் வந்து மலையாள தமிழில் எழுதுவார். அப்படி இருந்தும் எனக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி இருந்தது. அவர் சொல்கிற அந்த விதமுமே ரொம்ப கோராக அவங்களுக்கு அந்த மனப்பிறழ்வு வரா மாதிரி அதெல்லாம் சொல்லும்போது இட்ஸ் வெரி ஹார்ட் கோர், ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கௌரி கூட சொல்லியிருந்தாங்க அது உள்ளே போக முடியல, இட்ஸ் டூ ஹார்ட் அப்படின்னு. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு த திங், அதுக்கப்புறம் அவரோட அந்த ஸ்லாங்கையுமே மாற்றிடுறாரு. அவ்வளோ கோராகவும் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஃப்ளோ வந்துருச்சான்னு தெரியல. ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த கதை ஹீரோ ரூபன் தான் ஹீரோ. அவனோட தாத்தாலேருந்து ஆரம்பிக்குது. சிங்கப்பூரான்னு சொல்லிட்டு, சிங்கப்பூரானுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா. அவள் தான் வந்து ஒரு ஹீரோயிக்காக அவளை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பையன் குணசீலன் வந்து கல்யாணம் பண்ணி ஒருத்தையை கூட்டிகிட்டு வரான், ரெஜினான்னு. ஸோ குணசீலன் அவங்க அப்பா அம்மா எல்லாமே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெஜினா வந்து அந்த கேத்தலிக் கிறிஸ்டியன் நினைக்கிறேன், அவங்க மாதாவை கும்பிட்றாங்க. கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஒரு நியூலி வெட் யங் லேடி, ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி வராங்க. அவங்களுக்கு பல விஷயங்கள் ஒன்றுமே புரியல. அப்போ வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் ஷீ இஸ் ட்ரைங் டு ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நவோமி அம்மான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்போ தான் கிறிஸ்டியனாக மாறியிருக்காங்க, ஒரு 3 months பேக். அவங்க வந்து அவங்களும் இந்த இறந்து போன அந்த ரெஜினாவோட மாமியார் குணசீலோட அம்மா, அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இந்த குணசீலோட அம்மா வந்து அந்த ஏரியாவிலே ஒரு பெரிய தாதாவாக இருந்து எல்லாரும் பயப்படுற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சாப்பாடு கடை வச்சுருந்து நிறையா சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து வட்டிக்கு விட்டு நிறையா சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு அதட்டி மிரட்டி அப்படி வந்து இருந்திருக்காங்க, ஒரு ஹீரோயிக் ஃபிகராக. அதை வந்து பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருந்திருக்கா இந்த நவோமி அம்மா. அவள் தான் அந்த ரெஜினாவுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஸோ இது அழகாக அந்த எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும், அது அப்புறம் எப்படி ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அதை கொண்டு போகிறாரு. இந்த ரெஜினா வந்து நவோமி அம்மா கூட எப்படி கனெக்ட் ஆகிறா, நவோமி அம்மா வந்து எப்படி இந்த ரெஜினாவோட மாமியாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறா. இந்த படத்தில் வரா மாதிரி சந்திரமுகியை படித்து அவள் சந்திரமுகியாக மாறுற மாதிரி இந்த ரெஜினா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுறா அவங்க மாமியார் மேலே. அதனால் அவள் மாமியாராகவே அவளை கற்பனை பண்ணிக்கிறா. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பேய் பிடிச்ச மாதிரி, தட்ஸ் ஹவ் ஹி எக்ஸ்பிளைன்ஸ். எனக்கு வந்து ஒரு காமன் ரீடராக அதை அவ்வளோ உள்வாங்கி போக முடியாட்டா கூட எனக்கு ஏதாவது ஒரு மனப்பிழர்வு, ஒரு சாமி ஆடுற மாதிரி அப்படின்னு நான் ரிலேட் பண்ண முடியுது. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்பில். என் கூடவே இருக்கிற அவரோட அத்தை வந்து திடீர்னு சாமி வந்து ஆடிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன் யுவர் லைக் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து டேக் ஓவர், இல்லை ஒரு மனப்பிழர்வு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரொம்ப ஹார்ட் கோராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்கன்னு. இதில் ரொம்ப இது என்னென்னா, they live in 2 different மைண்ட் செட் அட் த சேம் டைம். அவங்களுக்கே ரெகக்னைஸ் பண்ண முடியும் நம்ம ஏதோ பண்ணுறோம், வித்தியாசமாக பண்ணுறோன்னு. பட் அதனால் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதை ஃபுல்லாக காட்டுறாங்க. அப்புறம் வந்து அந்த சொல்லும் போது பார்த்தா அந்த குடல் கறி, அது ஏதோ ஒரு பேர் இருக்குது, அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, போட்டியா இல்லை ஏதோ ஒரு பேர் இருக்குது, கவாத்தா ஏதோ சம்திங், கவாத்தானா. ஸோ அதை சொல்லிக் கொடுக்க சொல்லி தான் நவோமிகிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறா. அவள் சொல்லும்போது சொல்கிறா, அதை ரொம்ப டீப்பாக சொல்லித்தரா. ஆனால் அவள் வந்து அது ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்கிறா. நாளைக்கு பண்ணாத, இல்லை இன்னைக்கு பண்ணாத, அமாவாசை அப்புறமா போய் பண்ணு அப்படிங்கிறா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன சட்டிலான விஷயத்த, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த அவர் சொல்கிறாரு. அவங்க கன்வெர்ட் ஆகியிருக்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து இவந்தோ காஷியஸாக கன்வெர்ட் ஆகியிருந்தா கூட அந்த அடி மனசில் இருக்கிற அந்த ப்ராக்டிசஸ் வந்து அவளால் மீற முடியல. ரெஜினாக்கு அது குழப்பமாக இருக்குது. பட் ஆனால் இந்த குழப்பம்தான் ஒரு தட்ஸ் ரியல் திங், ரைட்? ஃபுல் கிளாரிட்டியோட யாராலையும் வாழ முடியாது. ஸோ அதை ரொம்ப அழகாக ஐ ரியலி என்ஜாய் தட் ப்ராப்ளம். ஸோ அப்படி வர அந்த ரெஜினா அவங்க அதெல்லாம் முடிச்சு இவ அந்த ரொம்ப டீப்பாக போயிடுறா அந்த மனப்பிறழ்வில். அதை வெளில கொண்டு வரதுக்கு கடைசியில் அங்கே வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் இருக்குது. அந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் தான் போய் இவளுக்கு எல்லாம் சரியாக போகுது. அது ஏன் அப்படிங்கிறத படிக்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக அவர் பண்ணலை. அவர் மனப்பூர்வமாக அந்த பாதிரியார் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக அதை சரியாகணும்னு நினைக்கிறாரு. தட்ஸ் ஆல் ஐ ஃபெல்ட் இட். மற்றபடி அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய மந்திரமோ எதுவும் ஒன்றுமே கிடையாது. அதில் நமக்கு என்ன அவர் கொடுக்குறாரு அப்படின்னா,
ஒரு கோயிலை வச்சு ஆரம்பித்த இடம். வி ஷுட் ரிமெம்பர் தட் பேக் ஸ்டோரி. தட்ஸ் வேர் இட்ஸ் ஆல் கனெக்டட். அப்புறம் பார்த்தா அங்கே மெயினாக அந்த ப்ராட்டஸ்டன்ட் சபை தான் இருக்குது. இந்த பாதிரியார் யார் இதை குணப்படுத்துகிறாரோ அவர் அந்த போகிற போக்கில் சொல்கிறார், இதே மாதிரி ப்ராப்ளம் இதே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை நான் அப்புறம் எப்படி இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ரொம்ப சப்ரஸ் பண்ணது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வெளில வருது. தப்பு பிடிச்சி வாழ்ந்தா கூட அது வெளில வர்றது தான். இல்லாட்டி ஏன் அந்த கம்யூனிட்டியில் மட்டும் நிறைய பேருக்கு அந்த மனப்பிழவு வரணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ டிடன்ட் சே தட், பட் தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். இந்த நவோமி அம்மாவும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் கன்வெர்ட் ஆகிருக்கா. அப்போ வந்து அந்த சபை வந்து ரொம்ப ரீசெண்ட். அங்கே இட் அட்ராக்ட்ஸ் மெனி பீப்புள்ஸ் திங். ஏன்னா தே ஆர் சால்விங் த ரியல் ப்ராப்ளம் வாட் தட் கம்யூனிட்டி நீட்ஸ். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க குணப்படுத்துகிறாங்க, ப்ரே பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ரஜினா வந்து அந்த நம்பிக்கையில் ஷீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். அவளுக்கு பிறக்கிற பையன் தான் ரூபன். அவன் தான் நம்மளோட கதை ஹீரோ. ஸோ இது வந்து ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி தான் நான் படித்தேன். இவன் தான் இட் கண்டினியூஸ், பட் இது வந்து ஒரு செட்டிங். ஆக்சுவல் கதை வந்து ஒரு 3 நண்பர்களுக்கு நடுப்புற நடக்குது. ரூபன், சௌமியன், பாலுவோ பாபுவோ, இந்த 3 பேர். அதில் பாபுவை பற்றி ரொம்ப பெருசாக அதில் வராட்டா கூட ஹி கம்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டோரி. ஸோ அந்த அவங்களோட சைல்டுஹுட்டை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த சௌமியங்கிறவன் வந்து ஒரு மேல்தட்டு ஃபேமிலி. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார். கேரமில் ஜெயிச்சதுனால அவருக்கு கிடைச்ச அந்த வேலையை வச்சு அவர் ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. டெம்பரரியாக இங்கே வந்து தங்குறாரு. அந்த கடைசி இதில் இருக்காங்க, அதாவது அந்த அடுக்கில் ராமர் தோட்டத்தோட கடைசி ஸ்ட்ரீட்டில் அவங்க இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஸோ அதில் வந்து அவர் பையன் அந்த பசங்களோட விளையாடுறத விரும்பலை. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சுப்பீரியர் தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த பசங்களோட சேர்ந்தா பையன் வீணாக போயிடுவான்னு. ஆனால் வந்து அந்த வயசுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு அந்த பசங்க மேலே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எப்படி வந்து இவனுக்கும் ரூபனுக்கும் ஒரு ஈகோவாக ஸ்டார்ட் ஆகிற ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் சௌமியன் வந்து ஆல்வேஸ் கெட் அட்ராக்டட் டு ரூபன் வந்து அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் சௌமியனை பார்க்குறான். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுவும் வந்து அந்த மாஞ்சாக்கு போடுறதுக்காக என்னென்னலாம் தேடி போவாங்க, ஒரு நாய் பீயை தேடி சுற்றுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுறாரு. அது நமக்கு வந்து அந்த கல்ச்சரலாக அது ரொம்ப அடித்தா கூட, பட் ஐ கேன் ஏபிள் டு ஃபாலோ. ஏன்னா அது ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது. ரொம்ப ஜென்யூனாக எழுதுறாரு. ஸோ தட்ஸ் ஹவ் அவங்களோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சௌமியன்கிறவன் ஹைதட்டில் இருக்கான். அவன் வந்து ரூபன் வந்து ரொம்ப மிடிலாக இருக்கான். பாபுங்கிறவன் அதுலேயும் கேவலமாக இருக்கான். அவர் என்ன சொல்கிறான்னா தேவடா சோறு அப்படின்னு அவங்க ஃபேமிலியே சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு கடையிலையோ கோயிலையோ போய் தேவடா சோறு இது 2 வார்த்தை அவங்க பேசுகிறாங்க. எனக்கு இந்த நாயாடி இது ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப கீழ்த்தட்டு. அவங்களா பார்த்து போடுற மிச்ச மீதியை சாப்பிட்றாங்க. கையில் இருக்கிற 5 பைசாவோ 10 பைசாவோ அந்த 1 அணாவோ அதை கொடுக்குற எல்லா சோத்தையும் தூக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ அடித்தட்டில் இருக்கான் அந்த பையன். ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரே இது வந்து இந்த தேவடா சோரை விட்டு வெளில வந்து தான் அவன் நினைக்கிறான். ஸோ இவங்க 3 பேருமே ரொம்ப அடிமட்ட கம்யூனிட்டியில் இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயுமே அந்த ஒரு பாகுபாடு இருக்குது. ஸோ அப்படி வரோம். அப்புறம் அவங்க அப்பா வந்து இவனை வெளில போகக்கூடாதுங்கிறாரு. ஒரு சமரசத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடுறதுனா விளையாடுங்க, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹி ஜஸ்ட் ட்ரைங் டு கட் த ரிஸ்க்கு. வெளில போய் கண்ட நாய்ப்பையெல்லாம் தொட்டு பண்ணாமல் வீட்டிலே வராங்க, ஓகே அப்படிங்கிற ஒரு சமரசத்துக்கு வராங்க. அதில் வந்து அவர் ஒரு கேரம் சாம்பியன். இவங்க வந்து அந்த பாவுட்ட வந்து அந்த டேலண்ட் இருக்கிறத அவனோட ஒய்ஃபும் சரி, அந்த சௌமியனோட அப்பா வந்து லாரன்ஸோட ஒய்ஃப் வந்து பூங்கொடி. அதுவும் ஒரு மிக்ஸ்டு மேரேஜ். அதுவும் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இவங்களெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலும் இவன்லாம் நம்ம வீட்டுக்கு வரானேன்னு அவர் மனசில் நினச்சாலும் அவன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே ரொம்ப ஜென்யூனாக அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு மேலே வரக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடுறாரு. அதில் வந்து இந்த டேடி அப்படிங்கிற அந்த கேரக்டர்லாம் வருது நம்ம பின்னாடி நம்ம படத்தில். அது வந்து லைட்டாக டச் பண்ணுறாரு. ஸோ இது இப்படி தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறாரு. கடைசியில் சௌமியன் என்ன ஆயிடுறான், ஹையில் ஸ்டார்ட் பண்ணி நிறையா வாழ்க்கையை அலைக்கழிப்பில் போய் ஒரு கட்டத்தில் வந்து அவன் இறந்தே போயிடுறான் தற்கொலை பண்ணி. ரூபன் வந்து ஒரு மிடிலாக ஆரம்பித்து அவன் வந்து கிராஜுவலாக லைஃப்பில் மேலே போய் கல்யாணம் பண்ணி அவன் செட்டில் ஆகிடான். இஸ் த ஹீரோ. அந்த பாபுங்கிறவன் ரொம்ப லோயஸ்ட்டாக ஆரம்பித்து அவனும் ரொம்ப நல்லா ஹையாக போய் செட்டில் ஆகிடலாம் வித் ஆல் த குட் பீப்புள்ஸ் ஹெல்ப். இந்த 3 பேரோட ஜேர்னியை தான் அந்த பேட்டைங்கிற நாவல் சொல்லுது அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இந்த நாவல் சொல்லும் போது இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் திஸ் ஸ்டோரி
அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது பேசிக்காக ஒரு சுயசரிதை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அவர்கிட்டையும் பேசினேன், நம்ம விஷ்ணுபுரம் பிஎல்சியில் பேசின இவர்கிட்டையும், அவரும் அதை தான் ஃபீல் பண்ணுறாரு, இது ஒரு சுயசரிதை மாதிரி தாங்க. அப்படி ஒரு சுயசரிதையாக எழுதினாலும் அதில் வந்து ஒரு ஒரு ட்ரூத்ஃபுல்லாக எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அவர் நினச்சிருந்தா அவரை ரொம்ப ஹீரோயிக்காக மட்டுமே காட்டியிருக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனோட அந்த மனசுக்குள்ளே ஓடுற பல விஷயங்களை அவர் எழுதியிருப்பார். எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, உண்மையாக அவரை முன்வைக்கணுமோ அது மாதிரி அவர் உண்மையாக முன் வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அந்த ஆத்தர் தமிழ் பிரபா. இதில் வந்து அதான் அந்த 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 காலகட்டத்தில் நடந்த அந்த அடுக்குமுறை சமூகம் எப்படி அவங்க இருந்தாங்க, அந்த ஒரு 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 ஏரியாவில் நடக்கிற ஒரு 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 சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்கப்பட்டாலும் அதில் எப்படி வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ப்ராட்டஸ்டன்ட்ங்கிறவங்க வந்து உள்ளே வராங்க. ஒரு சபையை வந்து கடைசியில் 20-25 சபை அந்த 8 தெருக்குள்ளேயே வந்துடுது. அப்போ அவ்வளோ தேவைகள் இருந்திருக்கு. தேவையில்லாமல் எதுவுமே நடக்காது. யுக்கான்ல வலுக்கட்டாயமாக அதை பிரிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு தேவை இருக்குது, அதுக்காக அது வருது. எப்படி அந்த நல்ல விஷயமே அதை அடுத்து வர ஆள் சரியான ஆள் இல்லாததுனால எப்படி அதோட வீழ்ச்சியும் வருது அப்படிங்கிறத காட்டுறாங்க. இந்த பாபுங்கிறவன் அடித்தட்டுலேருந்து வந்துருந்து அடுத்தவங்களோட ஹெல்ப்னால மேலே வந்தால் கூட அவன் அந்த சபையை காசு கொடுத்து வாங்கி அங்கே வந்து அவனுக்குன்னு வீடு கட்டி பெருமையை காட்டாமல் அந்த கம்யூனிட்டியை மேலே கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி கட்டுறான். ஸோ எப்படி நான் அதை எப்படி பார்த்தேன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ரிலீஜனை வந்து ஒரு சைட்லைன் பண்ணிவிட்டு அது ஒரு மெயின் லைனுக்கு வருதுங்கிறதையும் காட்டியிருக்காருன்னு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து அவர் இந்த போத வஸ்துவை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது பான்பராக் தான். அதுக்கு மேலே எனக்கு வந்து அந்த வயசில் இப்போ நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் அவர் அந்த வயசில் எழுதும்போது பார்த்தா அவ்வளோ இருக்குது. ஒரு நெயில் பாலிஷ்லேருந்து போதை எடுக்கிறதெல்லாம் வந்து பயங்கர புதுமையாக இருந்துச்சு. ஐ மீன் அக்செப்டபுளாக இல்லை, பட் தட்ஸ் அ ரியாலிட்டி. எப்படி வந்து அது ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது ஒருத்தனை சீரழிக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ மீன் நவ் எவ்ரிபடி கெட்ஸ் இட். என்டையர் தமிழ்நாடுக்கே கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அவ்வளோ வறுமையிலையும் ஒவ்வொரு கேரக்டரும் எவ்வளோ அவங்களால எவ்வளோ கரெக்டாக பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. லாரன்ஸ் வந்து எனக்கு பயங்கர அந்த பையனை கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டதெல்லாம் எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு. அது மாதிரி அந்த லவ் போர்ஷன்லாமும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இந்த பூங்கொடியோட அண்ணன்ட்ட வந்து கொடுத்து வாங்கி வரைஞ்சி கொண்டு போய் கொடுக்கறது அதான் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஸோ ஓவரால் வந்து இந்த நிலத்தை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்த என்னால் அந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் கஷ்டமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திரும்ப இவங்களுக்கு வந்த மாதிரியே கடைசியில் அவனுக்கு ரூபனுக்கும் அதே மாதிரி மனப்பிழவு வருது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது த வே ஐ ஃபீல், ஒரு வாரமாக இதை பற்றி நான் யோசிச்சிட்டே இருக்கேன். நிறைய தெளிவு வந்து யோசிக்க கிடைக்குது. என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, சமுதாயத்தால் சப்ரஸ் பண்ணப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு அடி மனசில் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மனப்பிறழ்வாக வெளில வருது. அது வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன். அவங்க நவோமி அம்மா ரெஜினாவுக்கு வந்து அவங்க மாமியார் மேலே உள்ள மரியாதையினால் வந்த மனப்பிறழ்வு, இவனுக்கு வந்து சௌமியன் கையை விட்டுட்டோங்கிற கில்ட்டினஸ்ஸால் வந்ததாக நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன், எந்த இடத்துல வெடிச்சு வருதுன்னு தெரியாது, பட் அது வருது. ஸோ அந்த விதத்தில் இதை ஆவணப்படுத்தின விஷயத்திலையும் இது வரைக்கும் கவரே செய்யப்படாத அந்த ஏரியாவை கவர் பண்ணி இந்த ஒரு வரலாற்று குறுக்குவெட்டு சித்திரத்தை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்ததுலையும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாவல் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஷேர். குட்.